அம்மா நான் வெளியே போறேன். பிரக்யா, நான் கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். இதுல நான் எப்படி இருக்கேன்? காயத்ரி, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை தெரியுமா? நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. எனவே உனக்கு என் கிஃப்ட் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப என்ன? ஒன்னு எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன? அம்மா டவல் எடுத்துட்டு வாங்க. என்ன இது? அட, என் கைய விடு. யாராச்சும் வந்துருவாங்க. வரட்டும். இல்ல, என் கைய விடு. கைய விடு. சரியான பைத்தியம். நான் டவல் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். நிலேஷ்க்கு பிரகியான்னு எழுதி வச்சாரு, அது நடந்துருச்சு. சரிதானே? அடடா, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. கண்டிப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அண்ணி. என் சின்ன பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சாகணும்ல. அப்படியே பிரக்யா மாதிரி ஒரு பொண்ண எப்படியாச்சும் நீங்க அங்கித்கோ கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அட, வந்துட்டியா? வணக்கம்மா. நல்லா இருமா. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா பிரக்யா. சொல்லுங்கம்மா. இதுதான் நைனா. இவ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட பொண்ணு. கிராமத்துல இருந்து வந்திருக்கா. கலாச்சாரம் தெரிஞ்ச மரியாதை உள்ள பொண்ணு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்கித்க்கும் நைனாக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு. அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. எனக்கு போதும். தப்பான இடத்துக்கு வந்திருக்க. நெய்னா பார்த்தா என்ன ஆகும்? என்ன? நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. 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 நான் என்ன சொல்றேன்னு புரி
முட்டாள்தனமா பேசாத. நான் முட்டாள்தனமா பேசுறேனா? நான் பண்றதுதான் முட்டாள்தனமா இருக்கு. ஆனா நீ நைனா கிட்ட வழியத்துல நல்லா இருக்குல்ல? ஒரு பூ புதுசா பூத்திருந்தா தேனுக்காக வண்டு போகதான் செய்யும். எனக்கும் எல்லாமே புரியும், சரியா? இது எல்லாமே என்னோட தப்புதான். உன்னோட நடிப்பை உண்மைன்னு நம்பி நான் தான் ஏமாந்துட்டு இருக்கேன். காயத்ரி, நீ இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னைதான் உண்மையா நேசிக்கிறேன். போதும், நேர்த்து. இன்னும் எவ்வளவு பொய் சொல்லுவ நீ? என் உணர்வுகளோட நீ இன்னும் எவ்வளவுதான் விளையாட போற? இது என்னோட தப்புதான். நான் தான் முட்டாள்தனமா உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் நம்பி ஏமாந்துட்டேன். நான் அப்பவே யோசிச்சிருக்கணும். புதுசா ஒரு பொண்ணு உன்னோட வாழ்க்கையில வந்துட்டானா நீ கண்டிப்பா என்ன மறந்துடுவ. நான் தான் சரியான முட்டாள். காயத்ரி, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்க பாரு காயத்ரி, விரல்ல இந்த இடத்துல பிரஸ் பண்ணா கால்ல இருக்க வலி கண்டிப்பா சரியா போயிடும். அட அம்மா வாங்க, நீங்களும் இந்த அக்குப்ரெஷரை கத்துக்கோங்க. உங்களுக்கு தலைவலி இருக்குல்ல, நீங்களும் இதை கத்துக்கோங்க. அங்கித், கடைக்கு போகணும். சக்கரை தீந்து போச்சு. நான் போறேன். அட, நீ எங்கம்மா போற? நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, நாளைக்கு அண்ணா வராங்க. அப்புறம் உன்னோட கால் வலி கூட முழுசா குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ உன் பொண்ணோட கொழுந்தனார கூட ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டமா. இப்ப என்னுடைய அண்ணாவை பாத்துக்க வேண்டிய நேரம். ஆமா, நீ நம்ம பொண்ணு வீட்டுக்கு போனது ரொம்ப நல்லதா போச்சு. இந்த விஷயத்த மட்டும் நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் முன்னாடியே அங்க கிளம்பி நேரா வந்திருப்பேன். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்புறம் உங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக இங்க வந்திருப்பீங்க. எனக்கு வேலை முக்கியம்தான், ஆனா அதை விட நீயும் எனக்கு முக்கியம்தான். நான் ஒன்னு சொல்லவா காயத்ரி? இந்த 7 நாளுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண. நாம ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? சரி, போய் கை கால் கழுவிட்டு சாப்பிட வாங்க, சரியா? ம். அவன் கூட நீ சேர்ந்து என்ன பண்ற? என்ன பண்றேன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்றேன். இல்லைன்னா நீ நைனா கூட என்ன பண்றியோ அதை தான் பண்ண. புரிஞ்சுதா? அன்கித், நீ நைனா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? இதுல ஏன் தப்பு என்ன? எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடு. நான் நைனாவை சத்தியமா காதலிக்கல, உன்னதான் காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. நான் ஜெலஸ் ஆகணும்னு தானே இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க, அப்படிதானே? ஏன்னா எனக்கு தெரியும் நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு. இருக்க முடியுமா? சொல்லு, பேசு. இனிமே நான் என் ஃபேமிலி இருக்கும்போது உங்ககிட்ட வரமாட்டேன். நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணலாம். சரி, இப்போ போ. ஹலோ. அட, எங்க இருக்க? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுமா? அட, அவசரப்படாத, வரேன். வீட்ல இருந்து வர்றது அவ்வளவு ஈஸி ஒன்றும் இல்ல. இன்னைக்கு அவரு வீட்ல இருக்காரு. சரி, இங்க பாரு, நான் ஒரு மணிக்கு வந்துடுறேன். 1 மணிக்கா? ஒரு நிமிஷம் இரு. காயத்ரி, இந்நேரத்துக்கு எங்க போற? நான் ஐ டாக்டரை பார்க்க போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஐ எக்ஸாம் இருக்கு.
ஏன் உன் கண்ணுக்கு என்னாச்சு? எதுக்காக என்கிட்ட சொல்லல? ஒன்றும் இல்லை, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் என்னால் சரியா பார்க்க முடியல, அதான். சரி, நானும் வரேன். இல்லை இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு வேலை இருக்கும்ல, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சொன்னா கேளு காயத்ரி, வெளியே ரொம்ப வெயிலா இருக்கு. நம்ம வேணா கார்ல போலாம், சரியா? சொல்றது கேளுங்க. நான் வேற ஏதோ ஞாபகத்துல கிளம்பிட்டேன். இப்பதான் ஞாபகம் வருது. டாக்டர் என்கிட்ட அடுத்த வாரம் தான் வர சொல்லியிருந்தாரு. நீங்க அடுத்த வாரம் அவரை மீட் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன கார்ல கூட்டிட்டு போங்க. நாங்க எல்லாரும் வெளியே போறோம். அங்கித் வீட்ல தனியா தான் இருக்கான். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? செய்ய வேண்டியதை சரியா செய். நான் எல்லாத்தையும் தயார் பண்ணி தான் வச்சிருக்கேன். வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். அவனை பத்திரமா பாத்துக்கோ. போலாமாம்மா? போலாம். நைனா, இங்க என்ன பண்ற? எப்படி உள்ள வந்த? கதவு திறந்துதா? உங்க ரூம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை, இங்க ரொம்ப சூடா இருக்கு. அங்கித், உங்களை நான் எப்போ முதல் முறையா பார்த்தேனோ அப்பவே உங்களை பிடிச்சிடுச்சு. உங்களை பார்த்ததுல இருந்து என் தூக்கமே போயிடுச்சு. எனக்கு உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். நீ என்ன பண்ற? போங்கிறது போன்னு சொன்ன. நீ என்ன பண்ற? போங்கிறது.